வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். முத்து வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வித்யா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா வித்யா கிட்ட இந்த போன் எடுத்து காமிக்கிறாங்க. அப்போ வித்யா கேட்கறாங்க, என்ன முத்து இது, என்ன போனு, உங்க போனா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, ஆமா என்னோட போன் தான், நீ திருடுறீங்க அந்த போன் தான் இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வித்யா நினைக்கிறாங்க, என்னடா இது இவனுக்கு எப்படி தெரியும் நான் அடுத்தது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ முத்து கேட்கிறாரு, என்ன வித்யா எப்படி என்கிட்ட கிடைச்சதானே யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்கறாரு. அப்ப வித்யா சொல்றாங்க, முத்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியல, நீங்க வேற எதுவும் நினைச்சிட்டு வந்து நீங்க என்கிட்ட கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன், ஏன்னா இப்ப வர்றதுக்கு முன்னாடி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தான் வந்தேன். இந்த போன் லாஸ்டா எங்க சுவிச் ஆஃப் ஆகி நான் போலீஸ் ஆஃபீஸரை கேட்டேன். ஸோ அவர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு, கண்டிப்பா இந்த லொகேஷன்ல தான் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ போலீஸ் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்றாங்க. சொன்ன அடுத்த நிமிஷமே போலீஸும் வந்துடுறாங்க. சரின்னு சொல்லி, ஏய் நீ தானே போனை திருடுன, கிளம்பு வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு சொல்லி வித்யாவை கூட்டிட்டு போறாங்க. போன உடனே போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ண உடனே போனை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ண உடனே அம்மான்னு சேவ் பண்ணி ஒரு நம்பர் வருது. அதை கால் பண்ணி கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி உங்க பொண்ணை நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி வந்திருக்கோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லி அவங்க அவசரமா வராங்க. அது யாருன்னு பார்த்தா அது ரோஹினியோட அம்மா. போலீஸார் கிட்ட கேட்கறாங்க, சார் என்ன சார் என் பொண்ணு பிடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களே, என்ன சார் அவங்க என்ன சார் தப்பு பண்ணாங்க அப்படி இப்படின்னு கேட்கறாங்க. அப்போ போலீஸை கூட்டு போய் காமிக்கிறாங்க, இந்த பொண்ணோட அம்மாவா நீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் கேட்கறாரு. இல்லைங்க சார் இது என் பொண்ணு மாதிரி தான், ஆனா என் பொண்ணு இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ போலீஸார் கேட்கறாங்க, அப்போ போன்ல அம்மான்னு சேவ் பண்ணிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்ல என் பொண்ணு பேரு கல்யாணி அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்போ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு போலீஸ் ஆஃபீஸர் போறாங்க. அந்த நேரத்தில் வித்யா பார்க்குறாங்க, கூப்பிட்ட உடனே அவங்களும் வராங்க. ஏம்மா என்னம்மாச்சு, எதுக்குமா நீங்கள் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வித்யா சொல்கிறாங்க, இதெல்லாம் உங்கள் பொண்ணு பண்ண வேலை பார்த்தீங்களா, அவள் சொல்கிற பொய்க்கெல்லாம் நான் கூட இருந்தேன் பாருங்க, இப்போ என்ன பலியாடாக்கிட்டாவ அப்படின்னு சொல்லி வித்யா சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறேன், நீ சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மாறிட்டாமா, அவள் செஞ்ச வேலைனால இப்போ நான் எங்கே வந்து நிற்கிறேன் பார்த்தீங்களா, எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி வித்யா கேட்குறாங்க. அந்த நேரத்தில் முத்துவும் மீனாவும் வராங்க. வந்த உடனே இவங்க பார்க்குறாங்க, வித்யா கிட்ட, அடி பாவி நீ தான் இவங்களோட பொண்ணா, அப்போ நீ தான் கிறிஸோட அம்மாவா அப்படின்னு சொல்லி வித்யா கிட்டே கேட்குறாங்க. அப்போ வித்யாவுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. அம்மா இங்கே பாருங்க, இவங்க என்னென்ன நினச்சிட்டு இருக்காங்க பாருங்க, உங்கள் பொண்ணு பண்ணுற வேலைக்கெல்லாம் இப்போ நான் வந்து பழி ஏற்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இல்லை நீ சொல்கிறது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வித்யா சொல்கிறாங்க, கிறிஸ் வந்து என்னோட பையன்லாம் கிடையாது, என் ஃப்ரெண்டோட பையன் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, அப்போ உனக்கு ஃப்ரெண்டு இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், அப்போ ரோஹினி. அப்போ ரோஹினியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆஃப் ஆயிடுறாங்க. சரின்னு சொல்லி ரெண்டு பேருமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே ரோஹினி நிற்கிறாங்க. மீனா சாட்டையால் எடுத்து பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் கேட்குறாங்க, முத்து உன் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு, எதுக்கு அடிச்சிட்டு இருக்கா, நிறுத்த சொல்ல அவளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, அவள் பண்ண வேலைக்கு இதெல்லாம் தேவைதான், அவள் அடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் கேட்குறாங்க, அப்படின்னு தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ரோஹினி நான் எதுக்கு அடிக்கிறேன் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விஜய், ஏய் அதுதானே கேட்டுட்டு இருக்கேன், சொல்லி தொலையேன் அப்படின்னு சொல்லி விஜயாவும் சொல்றாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, இந்த மாதிரி வித்யாவோட அம்மா வந்திருந்தாங்க, அவங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரோஹினி நினைக்கிறாங்க, வித்யாவுக்கு அம்மாவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மீனா கேட்கறாங்க, இப்போ தெரியுதா அப்போ வந்தது யார் அம்மாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரோஹினிக்கு யாரு என்ன சொல்ற, யாரோட அம்மா என்னன்னே புரியல அவங்களுக்கு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.